வாய்க்கு ருசியாக காரசாரமாக வறுத்த நெத்திலி கருவாடு தொக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கருவாடு பிடிக்கலன்றவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சதை உள்ள கருவாடாகவே பார்த்து வாங்கிக்கோங்க. கருவாடை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கு தலையை கிள்ளிடுங்க. இந்த மாதிரி எல்லா நெத்திலி கருவாட்டிலையும் தலையை கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி, சாதாரண நார்மல் வாட்டரை ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றாதீங்க, சதைகள் தனித்தனியாக கிளண்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். உள்ளே கருப்பாக குடல்கள் இருக்கும், அது எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருவாடு ரெடியாக இருக்குது. தொக்கு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயை ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற அந்த எண்ணெயில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு இந்த கருவாடை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனேவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு தட்டு போட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ கருவாடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கருவாடு போகும்போது எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, மிதமான தீயில் தான் இருக்கணும். போட்டதுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. போட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்ச பிறகு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் கருவாடு உடையாமல் முழுசாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பக்கமும் நல்லா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. மொத்தம் 2 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிறிஸ்பாக இந்த கருவாடு நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்த பிறகு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ குறைவாகவே இருக்கட்டும், மிளகாய்த்தூள் கரிஞ்சிடும் இல்லைன்னா. இப்போ போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம், மசாலா கருகிரும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். கருவாடு தொக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி வறுத்துட்டு அந்த தொக்கு செஞ்சு பாருங்கள். எப்பயும் நார்மலாக செய்கிற தொக்கோட இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு 2-3 ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுமே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது விருப்பப்படாதவங்க வெறும் பூண்டை தோலை உரிச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் மசாலாவை இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் இதில் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மசாலா அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டிங்க அப்படின்னா தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. தொக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தொக்குக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கருவாடில் அதுக்கு தகுந்த உப்பு அதில் சேர்த்தாச்சு. இதுக்கு தகுந்த உப்பை தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு தான் தக்காளி வதங்கியிருக்கு. இப்போ நல்லா தக்காளி வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும், மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் கொதிச்சு வரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, கண்ணுக்கே தெரியல. மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் தொக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு எனக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வறுத்து வச்சு அந்த கருவாடை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு முறை. தொக்கும் அந்த கருவாடும் ஒன்று சேர்ந்து வரணும். மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர் கருவாட்டிலையும், கருவாட்டில் இருக்கிற ஃப்ளேவர் அந்த மசாலாலையும் நல்லா இறங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வறுத்த கருவாடு தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. உடனே சாப்பிடணும்னு தோணுது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உடனே ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.